வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரகப் பெயர்ச்சி. இந்த கிரகப் பெயர்ச்சியில ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. சரியான ஸ்பெஷல். குரு பகவான் காலபுருஷனுடைய 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நல்லா பாருங்க. குரு பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு. யாரு? குரு பகவான். அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு. 1-9 தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா 1-5-9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க. இது தாங்க விதி. அப்ப அந்த 9ஆம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க. அப்ப இது ஒரு மிகப்பெரிய யோகங்க. வீடு கொடுத்தவரையே சுக்கிர பகவானுடைய கால் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சுக்கிர பகவான்னா யாருங்க? காலத்திரக்காரகன். இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. ஆடம்பர பங்களா, ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க, நமக்கு சுக்கிர திசை வந்துருச்சா, சுக்கிர பகவான் வராரா, ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்தார்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க. அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க. ஆனால் சுக்கிர பகவான் அப்படி இல்லைங்க. அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கிரனுடைய ஒளி ஒருத்தர் உடம்புல படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க. அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க. அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், கணவனை அடையும் தகுதியும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார். சுக்கிரன் என்பவர் இன்பம், மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான், போகங்களின் அதிபதி. அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி தாங்க. அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்களே, பொதுவாக தனுஷ் ராசி காலபுருஷனுடைய பாகிஸ்தான ராசியாக இந்த தனுஷ் ராசி சொல்லுவாங்க. அப்படி தனுஷ் ராசியில் நீங்கள் பிறந்துட்டாவே பாருங்க, பொறுமையான குணம் உள்ள ராசி தாங்க இந்த தனுஷ் ராசி. அதே போல் ஒரு குறிக்கோளோடு இறங்கிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்க பிறந்தவங்க தாங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க. கடுமையான உழைப்பு காரகன் இந்த தனுஷ் ராசிக்கார அன்பர்கள். உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உழைப்புகளை நல்ல விரும்பக்கூடிய நபர்கள் தாங்க இந்த தனுஷ் ராசிக்காரர்கள். எப்பவுமே ஒரு அந்தஸ்து, கௌரவமாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் இருப்பாங்க. தனக்கென தனி வழியில போகக்கூடிய நபர்கள் தாங்க இந்த தனுஷ் ராசி அன்பர்கள். அதே போல நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்களும் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள். நிறைய ஆன்மீகத்தையும் விரும்பக்கூடிய நபர்களாக இந்த தனுஷ் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே போல வாழ்க்கையில நிறைய போட்டி, போராட்டங்கள், தடைகளை தாண்டி வரக்கூடியவங்க தாங்க இந்த தனுஷ் ராசி அன்பர்கள். பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருப்பாங்க இந்த தனுஷ் ராசி அன்பர்கள். அதே போல வெளிநாடு, வெளியூர் பயணித்து போகக்கூடியவங்களும் இந்த தனுஷ் ராசி அன்பர்களாக தாங்க இருப்பாங்க. இவங்க எப்பவுமே பாருங்க ஒரு தன்மையான குணத்தோடு இருப்பாங்க. இந்த தனுசு ராசியில பிறந்துட்டாவே இவங்க கோவத்தை காட்டவே மாட்டாங்க. ஆனா
இவங்களுடைய குணத்தால இவங்க அடிச்சிருவாங்க. அதோட உருவம் பாருங்க. வில் அம்பு கொடுத்திருப்பாங்க. எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, அந்த அம்பு மூலமாக அடிச்சிருவாங்க. அப்படிதான் இவங்களுடைய குணமும் இருக்கும். ஜெயிக்க பிறந்தவங்க இந்த ராசிக்காரங்க. ஜெபிக்கணும். இவங்க வாழ்க்கையில பெருந்தட்டாவே ஜெபிக்கணும். தோல்வின்றதே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது. அத நோக்கி பயணிக்கிறவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. எதுலயாச்சும் நாம போய் ஜெபிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தாங்க இவங்க மைண்டுக்குள்ள எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர் என்னடா வாழ்க்கையில பிரச்சனையாவே வாழ்றோமாடா, வாழ்க்கையில ஒரு நல்ல வெற்றி கிடைக்காதா அப்படிங்கிற வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடியவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நிறைய இன்பத்துல வாழக்கூடியவங்க தாங்க இந்த நபர்கள், தனுசு ராசி அன்பர்கள். அதுல தான் பாருங்க, வில் அம்பு கொடுத்து கூடவே மனிதனோட உருவமும் கொடுத்திருப்பாங்க. அப்ப இவர்கள் என்ன குறி வச்சிட்டாங்களோ அத அடிக்கணும். அதுதாங்க தனுசு ராசிக்காரங்க. நீங்க அப்படிதான் இருக்கணும். கோழையா இருக்கவே கூடாது. தனுசு ராசிக்காரங்க கோழையாவே இருக்கக்கூடாது. அறிவுள்ள புத்திசாலியாக இருக்கணும். இதுதான் உங்களுடைய குணம். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவரா கெட்டவரா இந்த சுக்கிர பகவான்? பொதுவா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, குருவும் சுக்கிரனும் ஒரே திசையில இருக்கக்கூடாது. அது கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெட்டதையும் நல்லதா மாற்றக்கூடியது தாங்க இந்த கிரக பெயர்ச்சி. இந்த விஷயம்தான் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப சூப்பரான பெயர்ச்சியா இருக்குதுங்க. விபரீதம் தான் அதுவே ராஜயோகமாக மாற்றக்கூடியதுங்க. ஆனா இதை சரியா பயன்படுத்தணுங்க. நல்ல ஒரு யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே போல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி எது செய்தாலுமே நல்ல தாறுமாறா இருக்குங்க. இனி நீங்க எதை தொட்டாலுமே அதுல நீங்க தாங்க கிங்கு. அதுக்குள்ள இருக்கிற இந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு விஷயத்தை நீங்க வச்சு அடிச்சா அது மாறவே கூடாது தனுசு ராசி அன்பர்களுக்கு. இப்ப நீங்க கரெக்டா குறி வச்சு அடிச்சீங்கன்னா, கரெக்டான பாயிண்ட்டை பார்த்து அடிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உங்களை நோக்கி வருங்க தனுசு ராசி அன்பர்களே. உங்களுக்கு ராசி அதிபதி பலமா இருக்காருங்க. நல்ல பலமா உங்க வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அது ஒரே பாயிண்ட் போதுங்க உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றியா அமையறதுக்கு. அதே போல இப்ப நீங்க போகக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா சிங்க பாதைங்க. ஒரு சிகரத்தை நீங்க தொடக்கூடிய பாதை இந்த பாதை. அதே போல இறைவன் உங்க பக்கம் கண்ணை விழிச்சு பார்க்குற நேரம் இதுங்க தனுசு ராசிக்காரர்களே. உங்களுக்கு கடவுள் உங்க பக்கம் நல்ல தெளிவா உத்து நோக்கி பார்க்குறாருங்க. நீங்க இது மேலுக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றியாக இருக்குங்க. இனிமே ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டுங்க. அதே போல கிரக அமைப்பு பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்க ராசியில செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகமும் இணைஞ்சிருக்குங்க. அடுத்ததா 2ஆம் பாகத்துல சூரிய பகவான் இருக்காருங்க மகர ராசியில. 3ஆம் பாகத்துல சனி பகவான் சஞ்சரம் செஞ்சிருக்கிறாருங்க. அதே போல 4ஆம் பாகத்துல ராகு பகவான் சஞ்சரம் செஞ்சிருக்கிறாருங்க. 5ஆம் பாகத்துல குரு பகவானும் 10ஆம் பாகத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறாங்க. உங்க ராசியில செவ்வாயும் புதனும் பெயர்ச்சி ஆகிறாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான யோகத்தை உண்டாக்குங்க. உங்களுக்கு எது வந்தாலும் சரி நீங்க நின்று அடிக்கலாங்க. இனிமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாற்றத்தை உண்டாக்குங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரப்போகுதுங்க. நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க.
அதேபோல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்துல பணி உயர்வு கிடைக்குங்க. நண்பர்களிடம் பார்த்து பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உங்களுக்கு இந்த டைம் சிறப்பா இருக்குங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும், அது எல்லாமே போகுங்க. அதேபோல இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உண்டுங்க. அடுத்ததாக காதல் நாயகனாக உங்களுடைய சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில குடியேறாருங்க. சிலருக்கு வயிற்றுல பிரச்சனை வரலாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு நீங்க எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதேபோல இந்த கிரகப்பெயர்ச்சியில உங்களுக்கு நல்ல வருமானம் வருங்க. அதேபோல பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகுங்க. இந்த கிரகப்பெயர்ச்சியில நீங்க தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதேபோல ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. மாணவர்களுக்கு மேற்படிப்பு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படின்னு மேற்படிப்பு படிக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. முன்ன சொன்னது போல கணவன் மனைவியிடையே காதல் உணர்வு அதிகரிக்குங்க. அடுத்ததாக இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போற கிரகப்பெயர்ச்சியில உங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் மேலோங்குங்க. உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகுங்க. அதேபோல உங்களுக்கு உறவுகள் மூலமாக உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகுங்க. உங்களுக்கு ஏற்கனவே சில கெட்ட பெயர்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும். ஸோ, உங்களுக்கு வரப்போற கிரகப்பெயர்ச்சியில உங்களுக்கு நல்ல நற்பெயர்கள் உண்டாகுங்க. ஆக மொத்தத்துல இந்த கிரகப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் அவர்கள் எதை செய்ய முயன்றாலும் கண்டிப்பாக எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் அம்மன் கோயிலுக்கு சென்று சிகப்பு ரோஜாவை வைத்து வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் உண்டாகும். நாம் பதிவு செய்யக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. நன்றி, வணக்கம்.